இந்த லொக்கேஷன் அகலமான ஏரியாவாக இருக்குது. மொத்த இடமும் ஒரே ஒரு பாறை தான். அதனால தான் இந்த இடத்துல நிறையா சினிமா ஷூட்டிங் நடந்திருக்கு. பாறைக்கு நடுவில் இந்த சுனை இயற்கையாகவே அமைஞ்சிருக்குது. இதில் எப்பயுமே தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். சுனையோட ஸ்பெஷாலிட்டி, ஐயனார் சாமி குதிரையில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்காரு. குதிரை முழங்கால் போட்டு தண்ணி குடித்ததோட இம்ப்ரெஷன் இங்கே பார்க்குறீங்க. இதுக்கு பக்கத்துலேயே குதிரையோட கால் குழம்பும் இங்கே இருக்குது. குதிரையோட கால் குழம்பு பின்னங்கால் இங்கே இருக்குது. இந்த இடத்துல ஹார் ஷூவோட ஷேப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஹார் ஷூவோட ஷேப்பை, யூ ஷேப்பை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். இங்கேயும் இன்னொரு ஷேப் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஐயனார் சாமியோட கால் தடத்தையும் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் அந்த கால் தடம். ஐயனார் சாமியோட கால் தடம் ரெண்டுமே சமமான அளவில் அமைஞ்சிருக்கு. கள்ளழகர் சாமியோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் இந்த இடத்துல சித்தர்கள் தங்கியிருந்து மக்களோட நோய்களை தீர்க்கறதுக்காக இங்கே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க மருந்து அரைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அம்மி குழவி ஷேப்பு தான் இது. இந்த துளை மாதிரி இந்த பாறை மேலே 4-5 துளைகள் அமைஞ்சிருக்கு. மூலிகை அரைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பழங்கால கல்வெட்டு இருக்குது. எவ்வளவு புராதனமான கல்வெட்டுன்றது எனக்கு தெரியலை. இதுக்கு மேலேயே பூஜாடி மாதிரி ஒரு வடிவத்தை என்னால் பார்க்க முடியுது. ஃப்ளவர் வேஷன் நம்ம சொல்கிற அந்த ஷேப், அதோடைய கைப்பிடி, அதனுடைய பாட்டம் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க முடியுது. இது வட்ட எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கிறதுனால எவ்வளவு பழங்கால கல்வெட்டுங்கிறது என்னால் யூகிக்க முடியலை. பாறையோட இன்னொரு பகுதியில் பெரிய ஆலமரம் இருக்குது. இந்த ஆலமரத்தோட பாதி பகுதி விழுந்துருச்சு. இந்த ஆலமரத்துக்கு கீழே கருப்பணசாமி வீட்டில் இருக்கார். பாரி கருப்பு, சந்தன கருப்பு, சின்ன கருப்பு, பெரிய கருப்பு, நொண்டி கருப்புன்னு மொத்தம் 108 கருப்பணசாமி இருக்குது. அந்த 108 கருப்பணசாமியோட ஒட்டுமொத்த வடிவமாக கம்பீரமாக நின்று இந்த ஊரை காவல் தெய்வமாக பாதுகாத்துட்டு வராரு. இத்தனை அதிசயங்களையும் இயற்கை அழகும் ஒன்றா சேர்ந்து அமைஞ்சிருக்கிற இந்த இடத்தோட பேர் மல்லத்தாம்பாறை. திண்டுக்கல்ல இருந்து நத்தம் போகிற வழியில் 17வது கிலோமீட்டரில் இந்த அழகான லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு.